வணக்கம். இப்போ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நம்ம எம்சிஎக்ஸ் க்ரூட் ஆயில் மார்க்கெட்டில் இன்றைக்கி எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி கடந்த சில நாட்களாக க்ரூட் ஆயில் மார்க்கெட்டில் என்ன நடந்தது, நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்றத பார்ப்போம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது குட்வில் கமோடிட்டிஸோட சார்ட்டிங் டூல். நான் எப்போல்லாம் அந்த கம்ப்யூட்டர் கர்சரை ஒவ்வொரு கேண்டில் ஸ்டிக் மேலே வச்சாலும் கீழே உங்களுக்கு டேட்டும் டைமும் தெரியும். நம்ம பார்த்துட்ருக்குது 29ஆம் தேதி மார்க்கெட்டில் நடந்தது. நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா 1120 அப்படின்னு இந்த ஜோன் இருக்குது பார்த்தீங்களா, இது க்ரூட் ஆயில் மார்க்கெட்டுக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் அப்படின்றத எதிர்பார்த்துட்டு இருந்தோம். அது மட்டும் இல்லாமல் இந்த 1060 அப்படின்றது பல முறை ஒரு நல்ல சப்போர்ட்டாகவும் க்ரூட் ஆயில் மார்க்கெட்டுக்கு இருந்திருக்கு. அந்த அடிப்படையில் ப்ரைஸ் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மார்க்கெட் டவுன் ட்ரெண்டுக்கு சாதகமாக நம்ம சார்ட்டிங் டூலும் இண்டிகேட் பண்ணியிருக்கு. ஆனால் இந்த 6060 அப்படின்ற இடத்த உடைக்க முடியாத காரணத்தினால மார்க்கெட் ஓரளவு மேலே போகிற சமயத்தில் நம்ம குட்விலோட சார்ட்டிங் டூலும் நமக்கு ஒரு வார்னிங் சிக்னல் கொடுத்து மார்க்கெட் தற்காலிகமாக மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி காமிச்சிருக்கு. அந்த அடிப்படையில் தொடர்ந்து இந்த 6060 மார்க்கெட் சப்போர்ட் எடுத்து நம்மளுடைய முக்கியமான ரெசிஸ்டன்ஸ் ஜோனையும் கொஞ்சம் பிரேக் பண்ணி அது பக்கமாகவே க்ளோஸ் ஆகிருக்கு. அடுத்த நாளும் நம்மளோட முடிவில் எந்த மாற்றமும் இல்லாமல் அப்படியே தான் வச்சுருந்தோம். ஆனால் ப்ரைஸ் ஓப்பனிங் 6120 கீழே வந்ததுனால நம்ம சார்ட்டிங் டூல் பார்த்திங்கன்னா செல்லிங்க்கு சாதகமாக தான் இருக்கும் அப்படின்றத காமிச்சிருக்கு. மார்க்கெட் அந்த அடிப்படையில் தொடர்ந்து சரிவை சந்திச்சிருக்கு. ஆனால் முக்கியமாக நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, இந்த 6060 அதால் பிரேக் பண்ண முடியல. அது பக்கமாக வர சமயத்துலேயே மறுபடியும் மார்க்கெட் மேலே போய் 6105 பக்கமாக க்ளோஸ் ஆகிருக்கு. அடுத்த நாள், அதாவது நேற்று மார்க்கெட்டில் என்னென்னா, ப்ரைஸ் ஓப்பனிங்கே 6120 பக்கமாக ஓப்பன் ஆகிருந்தாலும் அந்த சமயத்தில் இந்த 6120க்கு மேலே மார்க்கெட் ஓப்பன் ஆன காரணத்தினால நம்ம சார்ட்டிங் டூலும் பையிங்க்கு சாதகமாக சிக்னல் கொடுத்துருக்கு. ஆனால் தொடர்ந்து இந்த 6120 அப்படின்ற இடத்துல அதால் நிற்க முடியல. அந்த காரணத்தினால கீழே விழுற சமயத்தில் நம்ம சார்ட்டிங் டூல் இப்போ மார்க்கெட்டோட ட்ரெண்ட் வந்து செல்லிங்க்கு சாதகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றத காமிச்சிருக்கு. அந்த அடிப்படையில் 6120 ஒரு ரெசிஸ்டன்ஸாக வச்சு க்ரூட் ஆயில் ப்ரைஸ் தொடர்ந்து சரிவை சந்தித்து 6060 அப்படின்ற இடத்துலையே பக்கமாகவே க்ளோஸ் ஆகிருக்கு. இதுதான் கொஞ்ச நாளாக நம்ம பார்த்துட்டு இருந்தோம் முழுமையான ப்ரைஸ் ஆக்ஷன். இதை என்ன சொல்லுவாங்கன்னா, க்ரூட் ஆயில் மார்க்கெட்டில் ஒரு கன்சாலிடேஷன் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். இப்படிப்பட்ட ஒரு கன்சாலிடேஷன் பண்ணுற சமயத்திலும் நம்ம குட்விலோட சார்ட்டிங் டூல் எந்த அளவுக்கு துல்லியமாக ரிசல்ட் கொடுத்துருக்கு அப்படின்றது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். சரி, இன்றைக்கி மார்க்கெட்டில் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, இந்த 6060 பலமுறை சப்போர்ட்டாக இருந்த சமயத்தில் எப்போவுமே ப்ரைஸ் க்ளோசிங் இந்த 6020 இல்லை அதுக்கு கீழேயோ மேலேயோ தான் ப்ரைஸ் க்ளோஸ் ஆகிட்டு ஓப்பன் ஆகிட்டு இருந்தது. ஆனால் நேற்று மட்டும் பார்த்திங்கன்னா ப்ரைஸ் க்ளோசிங் வந்து இந்த 6060 பக்கமாகவே க்ளோஸ் ஆகிருக்குது. இன்னும் கொஞ்சம் செல்லிங்க்கு சாதகமான வாய்ப்புகளை அதிகரிக்கிற மாதிரி தான் இருக்குது. இன்றைக்கி ப்ரைஸ் ஓப்பனிங் கூட கிட்டத்தட்ட இதே இடத்துல தான் ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த காரணத்தினால க்ரூட் ஆயில் மார்க்கெட் மறுபடியும் டவுன் ட்ரெண்டை தொடர்ந்து டவுன் ட்ரெண்ட் கண்டினியூ ஆகும் அப்படின்றத நம்ம எதிர்பார்க்கலாம். இந்த 6120 ஒரு அடிப்படையான ஜோனாக வச்சு க்ரூட் ஆயில் மார்க்கெட் டவுன் ட்ரெண்டுக்கு சாதகமாக இருக்கும். அப்படி டவுன் ட்ரெண்ட் கண்டினியூ ஆச்சு நம்ம எதிர்பார்க்குற அடுத்த ஜோன் 6020 6000. இதெல்லாம் ஒரு சைக்காலஜிக்கல் ஜோன் பாங்க. 6000 அப்படின்ற ஒரு பெரிய முக்கியமான நம்பர். அதனால் இந்த இடத்துல வரப்போ கொஞ்சம் பார்த்து ட்ரேட் பண்ணோம். நம்ம கவனமாக இருக்க வேண்டிய இடம், மறுபடியும் இந்த 6060 அவ்வளோ சுலபமாக நம்ம எடுத்துக்க முடியாது. ஏன் அப்படின்னா, இது மறுபடியும் ஒரு முக்கியமான சப்போர்ட்டாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால் இந்த இடத்துல கொஞ்சம் கவனமாக ட்ரேட் பண்ணுங்கள். எப்பவும் போல் நம்ம குட்விலோட சார்ட்டிங் டூல் இந்த மாதிரி இடத்துலலாம் நமக்கு எந்த அளவுக்கு உதவியாக இருக்கும் அப்படின்றத உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அதையும் யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுறப்ப கண்டிப்பாக இந்த இடம் வந்து ஒரு பெரிய லாபம் தரக்கூடிய இடமா அமைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா கடந்து கொஞ்ச நாளாக ஒரு வாரமாக இந்த இடத்துல ப்ரைஸ் ட்ரேட் ஆகிடுச்சு. இதுக்கு மேலே ஏதாவது ஒரு கண்டிப்பாக ஒரு பெரிய ப்ரைஸ் ஆக்ஷன் நடக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. அதனால் இந்த இடத்துல பார்த்து கொஞ்சம் ட்ரேட் பண்ணுங்கள். சரி, ட்ரேடிங் நடக்கிறப்ப பார்ப்போம் என்னென்ன மாற்றங்கள் வருதுன்னு. எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை தொடர்ந்து பார்த்துட்டு வந்ததுக்கு மிக்க நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.